பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீர் சர்வ வல்லமை உடையவர். அதே நேரத்தில் நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவர். உம்முடைய வல்லமையை நினைத்து நாங்கள் உம்மை துதிப்பதா? உம்முடைய அன்பை எண்ணி நாங்கள் உம்மை துதிப்பதா? உம்முடைய இரக்கங்களை எண்ணி நாங்கள் உம்மை துதிப்பதா? உமக்கு நிகர் நீர்தான். உம்மையல்லாமல் எங்களுக்கு வேறு கதி இல்லை. நீர் எங்களுக்கு போதுமானவர். எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில், உயரமான பாதுகாப்பில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் எங்களை பாதுகாத்து வருகிறீர். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, பாவிகளாக எங்கள் மீது கிருபையாயிரும். நாங்கள் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அநேக வீண் வார்த்தைகளை பேசுகிறோம். எங்களுடைய மாம்சம் எங்கள் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது. எங்கள் ஆவி உற்சாகமாக இருந்தாலும் எங்கள் மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறதினால் நிர்பந்தமான மனிதர்களாக நாங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மீண்டுமாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், கேட்கிறோம், கெஞ்சுகிறோம். உம்முடைய வல்லக்கரம், உம்முடைய கரத்தினால் எங்களை பிற்புறத்திலும் முற்புறத்திலும் நெருக்கி உம்முடைய கரத்தை எங்கள் மீது வைத்து எங்களுடைய நல்ல மெய்ப்பராக நீர் இருந்து வழி நடத்தும். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இந்த 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் மறைந்திருக்கிற சத்திய வெளிச்சம் எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கட்டும். கேட்கிறவர்களுடைய உள்ளங்களை, அவர்களுடைய மனக்கண்களை, விசுவாசத்தை, அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு 1 சாமுவேல் 28வது அதிகாரம். இங்க 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற 1 சாமுவேல் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. ராஜா அவளை பார்த்து, அந்த சூனியக்காரிய, அந்த மந்திரவாதிய, அந்த பில்லி சூனியக்காரிய, ஆவிகள், பொல்லாத ஆவிகளோடு தொடர்புடைய அந்த பெண்ணை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகி தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அந்த க்ஷணமே சவுல் நெடுந்தாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். இந்த வேத பகுதி ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வேத பகுதி. இத தேவ பிள்ளைகள், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற, புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள், கிருபையின் காலத்தில் இருக்கிறவங்க, கிமு கிபி என்று சரித்திரம் பிரிந்திருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம்,
அதுலேயும் ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம். கிறிஸ்துவுக்கு பின் அவருடைய பிறப்பு, அவருடைய உலக வாழ்வு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரம் ஏறி அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். அவர் மீண்டும் இதோ சீக்கிரத்தில் வர போறான்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளரை நமக்காக அவர் பெந்தேகோஸ்தே நாள் அன்று அனுப்பினார். அன்றைக்கு தான் முதல் ஆதி திருச்சபை உருவானது. சபையின் பிறந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். அன்றிலிருந்து சபைக்கு இப்போ ஏறக்குறைய ஒரு 21 நூற்றாண்டுகளாவது சபைக்கு வயசு, கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு. ஸோ இந்த புதிய ஏற்பாட்டு பார்வையோடு இந்த கிறிஸ்துவுக்கு முன் நடந்த இந்த சம்பவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி விளங்கி கொள்கிறோம், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? இங்க ஒரு சில வேத பண்டிதர்கள் எப்படி இந்த வேத பகுதியை அவங்க புரிந்து கொள்றாங்கன்னா, இது சாத்தியமே கிடையாது. கர்த்தருக்குள் மரித்து போன ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் எப்படி ஒரு பொல்லாத ஆவி, ஒரு அசுத்தாவி, ஒரு பில்லி சூனியம் அல்லது சூனியக்காரி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண் மூலமாக ஒரு கர்த்தருக்குள் மரித்த ஒரு மனுஷனை எப்படி எழும்பி வர பண்ண முடியும், அந்த மனுஷனுடைய ஆவியோடு எப்படி தொடர்பு கொள்ள முடியும், கர்த்தர் இதை எப்படி அனுமதிப்பார், அதனால இது சாமுவேலே கிடையாது, இது பிசாசு சாத்தான் தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து சாமுவேலை போல அவன் இங்க காட்சி கொடுக்கறான், இது அசுத்தாவி, இது சாத்தான் தான் பேசுறான், இது சாமுவேல் பேசல, சாமுவேல் பேசுனது போல சாமுவேல் பொய்யனும் பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறதுனால அவன் சாமுவேலுடைய வேஷத்தை தரித்து கொண்டு பிசாசு தான் பேசினான் அப்படின்னு ஒரு சில வேத பண்டிதர்கள், ஒரு சில வேத ஆய்வாளர்கள் இந்த பகுதிக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா பிசாசு விசாரிக்கிறதுக்கு சவுல் வேஷம் மாறி ராத்திரியில அந்த சூனியக்கார இடத்துல சவுலும் சவுளுடைய 2 ஊழியக்காரர்களும் போறாங்க. ஏறக்குறைய ஒரு 7.5 கிலோமீட்டர் நடந்தே போறாங்க, எந்தோர் என்கிற ஊர் வரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிசாசு இடத்துல விசாரிக்கிறதுக்கு சவுல் வேஷம் மாறி போனது போல பிசாசும் சாமுவேலுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வேஷம் மாறி இங்க அவன் பிசாசு தான் இங்க சாமுவேலை போல பேசுறான் அப்படின்றது ஒரு சிலருடைய கருத்து. இன்னொரு சிலருடைய வேத பண்டிதர்களுடைய கருத்து, அதை தான் நானும் விசுவாசிக்கிறேன். இங்க பிசாசு தான் பேசுனா அப்படின்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, அது ஒரு யூகம். உண்மையிலே இது சாமுவேல் தான் பேசினார் என்று இன்னொரு சாரார் நம்புறாங்க. நானும் அதை தான் விசுவாசிக்கிறேன். அதற்கு வேத அடிப்படையிலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சாமுவேல் பேசும்போது மரித்து போன சாமுவேல், முதல்ல அந்த பெண், அந்த சூனியக்காரி, அஞ்சனம் பார்க்கிறவள் அல்லது மரித்து போனவர்களுடைய ஆவியோடு, செத்து போனவர்களுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விதமான ஒரு வித்தை, ஒரு விதமான ஒரு பொல்லாத செயல். அந்த செயல் செய்யும்போது அந்த பெண் என்ன பார்க்கிறாள்னா, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன். இதுதான் 13வது வசனத்துல அந்த பெண் சொல்றார். நிறைய பேர் ஏறி வராங்க. இப்போ சவுல் என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய ரூபம் என்ன? 14வது வசனம். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான். பல பேர் எழும்பி வராங்க, அல்லது பல பேருடைய ஆவிகள் எழும்பி வருது. மரித்து போன பல பேருடைய ஆவிகள் எழும்பி வருது. அதுல குறிப்பாக ஒரு முதிர்ந்த ஒரு வயதான ஒரு மனுஷன், சால்வியை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு செத்து போன மனுஷனுடைய ஆவி எழும்பி வருது. அதனால சவுல் அது சாமுவேல் தான் என்று அறிந்து சாமுவேலுடைய ஆவிக்கு முன்பாக தரை மட்டும் முகங்குனிந்து சவுல் வணங்குறார், அல்லது சாமுவேலுக்கு மரியாதை கொடுக்கிறார். இப்ப சாமுவேல் சவுலை நோக்கி பேசும்போதும் சரி, பேசி முடித்ததுக்கு பிற்பாடு இங்க சவுல் ரொம்ப பயந்து தரையில விழுந்துடுறாரு. 20வது வசனத்துல இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி நியாயாதிபதி அவர்
சவுலோடு பேசும்போது எத்தனை முறை கர்த்தர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. ஏறக்குறைய ஒரு 6 முறை அவர் சொல்றாரு. 16வது வசனத்திலிருந்து சொல்றாரு. தமிழ் பைபிள்ல தடித்த எழுத்துல கொட்டை எழுத்துல எழுதியிருக்கு, கர்த்தர் உன்னை விட்டு விலகினார். 17ல கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடி. 18ல நீ கர்த்தருடைய சொற்கேளாமல் போனாய். 18ல மறுபடியும் கடைசி வரி, கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். 19ல கர்த்தர் உண்டு ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். 19 கடைசி வரி, இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தியரின் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஏறக்குறைய 6 முறை கர்த்தர் 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 என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். ஒன்று. அடுத்து பைபிள் குறிப்பிடும் போது சாமுவேல் சவுலை நோக்கி, அப்படிதான் 15வது வசனத்துல வருது. 16வது வசனத்துல அதற்கு சாமுவேல் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இங்க அந்த தேவ மனுஷனாகிய சாமுவேலுடைய பெயரை வேதம் பதிவு செய்து பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினவர்கள். சாமுவேல் தான் இங்க சவுல் இடத்துல பேசினார் என்பதை எழுதினவர்கள் இந்த சம்பவத்தை பார்க்க முடியாது. ஆல்ரெடி சவுலாலே பார்க்க முடியல. சவுல் அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்துல கேட்கிறாரு, நீ காண்கிறது என்ன? 13வது வசனத்துல சவுலாலேயே பார்க்க முடியாத, நேரடியா அந்த பெண்ணோடு பேசுகிற சவுலாலேயே மரித்து போனவர்களுடைய ஆவியில பார்க்க முடியாத ஒரு காட்சி. ஆனா இந்த சாமுவேல் புஸ்தகத்தை எழுதினவர்கள் அவங்க எப்படி சவுலுக்கும் அஞ்சனம் பார்க்கிற பெண்ணுக்கும் நடந்ததை அவங்க இவ்வளவு விளக்கமா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, சவுலோடு கூட போன 2 ஊழியக்காரர்கள் சொல்லி அவங்க கிட்ட கேட்டு விசாரித்து அறிந்து எழுதியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சவுலுக்கும் அஞ்சனம் பார்க்கிற பெண்ணுக்கும் நடந்தது. அந்த அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண் பார்க்கிற காட்சி, சாமுவேல் சவுலோடு பேசின துல்லியமான வார்த்தைகள், இதெல்லாம் அப்படியே எழுதணும்னா கூட இருக்கணும், ஒரு படம் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணணும். எதுவுமே இல்லாம எழுதப்பட்டிருக்குன்னா இது உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சரித்திரங்கள். இது ரொம்ப ஆச்சரியமான, நம்முடைய உலக வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அசுத்த ஆவிகளின் மூலமாக தொடர்பு கொள்ளுகிற, மரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு செயல் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை வைத்து நாம இது சாமுவேல் தான் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு அடிப்படை சத்தியம் அல்ல. ஆனா இதுல நாம விளங்கி கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறந்து 33 வருஷம் வாழ்ந்து அவர் பாவங்களுக்காக பாடுபட்டு தேவ ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மரித்தார், சிலுவையில் கொல்லப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுகிறதற்கு முன் நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? அப்ப உயிர் தெழுவதற்கு முன் என்ன, எப்படி மரித்தவர்களுடைய ஆவி எப்படி இருந்தது, அவங்க எங்க இருந்தாங்க என்பதை நம்ம எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும். எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2:14 வசனத்தின் கடைசி வரியில வாசிக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். 14, 15 சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்றேன். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் நம்மை போல, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல, அவர்களைப் போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப இயேசு கிறிஸ்து அவதாரம் எடுத்து, மனித அவதாரம் எடுத்து, அவர் இன்கார்னேஷன் ஆகி அவர் இந்த உலகத்தில் பிறக்கும் வரை, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரை, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஏதேன் தோட்டத்துல ஏவாள்கிட்டயே சொன்ன தீர்க்க தரிசனம், அவர் உன் குதிங்காலை நசுக்குவார். அந்த வசனத்தையும் வாசிச்சிடலாம். ஆதியாகமத்துல 3வது அதிகாரம் 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். மன்னிக்கணும், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது தேவனே அங்க ஏவாள் கிட்டையும் பாம்பினிடத்திலையும் ஆதாமினிடத்திலையும் 3 பேர்கிட்டையும் பேசும்போது இங்க சர்ப்பத்தினிடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால பிசாசு என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தா, பறக்க போற பிள்ளையெல்லாம் எது மேசியா,
யார் என் தலையை நசுக்க போறது? இதை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு முக்கியமான பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் முக்கியமான, பிசாசுக்கு முக்கியமான வசனம் ஆதியாகமம் 3:15 தான். இப்ப அவர் பிறந்து அவர் மரித்து என்ன பண்ணாருன்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழும் வரைக்கும் மரணத்திற்கு அதிகாரி யாருன்னா பிசாசு தான். அது தேவ பிள்ளையோ, அது துன்மார்க்கமா பாவத்துல வாழ்ந்து பாவத்திலேயே மரித்த ஒரு பாவிக்குனுடைய மரணத்துக்கும் பிசாசு தான் மரணத்துக்கு அதிகாரியா இருந்துகிட்டு இருந்தான். அதனால சாமுவேலுடைய ஆவியானாலும் சரி, ஆபிரகாம் ஆனாலும் சரி, அது நோவாவானாலும் சரி, எலிசாவானாலும் சரி, கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரி பிசாசா தான் இருந்தான். அவனை தமது மரணத்தினாலே அழித்தார். இது நாம எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். ஸோ மரணத்துக்கு அதிகாரி பிசாசு, மரித்தவர்களுடைய ஆவிகளுக்கு அவன்தான் தலைவனா இருந்தான். அவன் கையில தான் எல்லா அதிகாரமும் இருந்தது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு கிறிஸ்து என்ன அவரே சொல்றாரு, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து என்ன சொல்றாரு, என்ன அவரே சொல்றாருன்னா, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அப்படின்னா பாதாளத்திற்குரிய அதிகாரமும் சரி, பாதாளத்திற்குரிய திறவுகோள்களும் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பிசாசு தான் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான். அவன் தான் மரணத்துக்கு மட்டும் இல்ல, பாதாளத்திற்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருந்தான். கிறிஸ்து உயிர்த்தெழும் வரைக்கும் அவன் கையில தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த போது அவர் என்ன சொன்னார்? தனக்கு பக்கத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சகோதரன், நான் கல்லன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் தான் திருந்திட்டார்ல. திரும்ப திரும்ப அவர் என்னதான் அவர் திருந்தினாலும் கல்லன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். லூக்கா 23:43 இயேசு கிறிஸ்து தனக்கு பக்கத்தில் இருந்த முன்னாள் கல்லன்னு சொல்லலாம், அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி, அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சகோதரிடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பரதேசில் இருப்பாய்னா பரதேசி எங்க இருந்தது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரைக்கும் பாரடைஸ், பரதேசி என்பது எங்க இருந்தது? எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்த உடனே எங்க போனார்? எபேசியர் 4:9 பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார், உன்னதத்திற்கு ஏறினார். அவர் தாழ்விடங்கள்ல இறங்கினார். 1 சாமுவேல் 28 என்ன வாசித்தோம்? பூமிக்குள்ளிருந்து தேவர்கள் ஏறி வருகிறதை காண்கிறேன். இதுதான் அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண் சொன்னாள். பூமிக்குள்ளிருந்து மரித்தவர்களுடைய ஆவி எழும்பி வருகிறது. அதுல குறிப்பா சால்வையை பொறுத்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான். அப்படின்னா கீழே இருந்து வருகிறார். அதுதான் அந்த பெண் சொல்றா. எழும்பி வரவங்களை மேல இருந்து வராங்கன்னு சொல்ல முடியாது, எழும்பி கீழே இருந்து எழும்பி வராங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனே எங்க போனார்னா பூமியின் தாழ்விடங்களுக்கு போனார். அந்த பக்கத்தில் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார். அப்ப பரதேசி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு கைக்குள்ள அவன்கிட்ட பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை அவன் உடையவனா இருந்த போது அது வரைக்கும் பரதேசி கீழே தான் இருந்தது. அந்த பரதேசியில தான் அங்க குறிப்பா லாசரு ஐஸ்வர்யவான் என்கிற அந்த சம்பவம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழல. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன பெயரிட்டு லாசரு, ஆபிரகாம் பெயரிட்டு உண்மையா வாழ்ந்த ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்ட அந்த சம்பவத்துல லூக்கா 16வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். லூக்கா 16வது அதிகாரம்
23வது 26வது வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா 16:23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, ஐஸ்வர்யவான் எங்க வேதனைப்படும் போது? பாதாளத்தில். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே, மேல இல்ல, தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். 26 கவனிக்கலாம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் இறங்கி போகவும் சொல்ல. நாங்க மேல இருக்கிறோம், நீங்க கீழே இருக்கிறோம்னு சொல்ல. அந்த மனுஷனுக்கும் ஆபிரகாம் லாசர் இருந்த இடத்துக்கும் ரொம்ப தூரம். ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பெரும் பிளவு உண்டாக்கத்தான் பட்டிருக்கு. ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த ஐஸ்வர்யவான் மரித்து எங்க போனாரா? 23 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. பாதாளம் அப்படின்னும் போது பாதாளத்திற்குரிய திறவுகோள்களை உடையவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு தான் சொல்றாரு. பாதாளத்திற்குரிய திறவுகோள். பரதேசி என்கிற இடமும் கீழே தான் இருந்தது. ஆபிரகாமும் லாசரும் கீழே தான் இருந்தாங்க. மரித்து போன ஐஸ்வர்யவானும் கீழே தான் இருந்தாரு. சாமுவேலும் பூமியின் தாழ்விடங்களிலிருந்து அல்லது பூமிக்குள்ளிருந்து ஏறிதான் வந்தாரு. இயேசுவும் பூமியின் தாழ்விடங்கள்ல தான் இறங்கினாரு மரித்த உடனே. இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயினாரு. ஆனா எங்க மரித்த உடனே போனாருன்னா பூமியின் தாழ்விடங்கள்ல இறங்கினார். அப்ப பரதேசி எங்க இருந்தது? கீழே தான் இருந்தது. அங்கதான் ஆபிரகாம், லாசரு, சாமுவேல் இருந்தாங்க. இந்த ஐஸ்வர்யவான் போன்றவங்க பாதாளத்தில் இருந்தாங்க. இப்ப பாதாளமும் பரதேசியும் கீழே தான் இருந்தது. நடுவுல தூரம் இருந்தது, இடைவெளி இருந்தது. அவங்க இங்க இருந்து அங்கேயோ அங்கிருந்து இங்கேயோ போக முடியாதபடிக்கு கீழே தான் எல்லாரும் இருந்தாங்க. மரணத்துக்கு அதிகாரியும் பிசாசு தான். பாதாளத்திற்கு திறவுகோலும் அவங்கள தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் என்ன செய்யறாரு? கொலோசியர் 2:15, கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு கையில் இருந்த அதிகாரங்களை உறிந்து கொண்டார். மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான். பாதாளத்துக்குரிய திறவுகோள்கள் அவன் கையில் இருந்தது. அவன் தான் கிறிஸ்துவுக்குள் அல்லது பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்குள், தேவனுக்குள் சுத்த மனசாட்சியோடு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து மரித்தவர்களுடைய ஆவி, அது எல்லாத்தையும் அவன் தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருந்தான். அதை அவன் கையிலிருந்து அதிகாரங்களை உறிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி, அவனை ஒரு நடைப்படமாக்கி, அவனை ஒரு ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி இப்ப அவனை தலையை போட்டு நசுக்கிட்டாரு. கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறாரு. மத்தேயு 12:40 இயேசு கிறிஸ்துவே ஒரு அடையாளம் சொல்றாரு. இந்த சந்ததி அடையாளம் தேடுறாங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த புது விசுவாசி, புதிய தேவ பிள்ளை, சிலுவையில் தொங்கிய ஒரு விசுவாசி கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாயினாரு. அப்ப 3 நாள் இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்னா பூமியின் இருதயத்தில் இருந்தார். யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தார். பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். பிறகுதான் உன்னதத்திற்கு ஏறினார். அவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் அவர் ஏறினார். தாழ்விடங்களில் இறங்கி அவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் உன்னதத்திற்கு ஏறினார். எபேசியர் 4:8 வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று நான் வாசிக்கிறோம். அவர் சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு, அதாவது மரணத்துக்கு அதிகாரியான பாதாளத்தின் திறவுகோள்களை உடைய பிசாசு, தாவீதினுடைய ஆவி, மற்ற எல்லாருடைய ஆவியையும்
அவன் தான் சிறைப்பிடித்து வச்சிட்டு இருந்தான். ஏன்னா அவன் தான் மரணத்துக்கு அதிகாரி. அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அவனை உரிந்து கொண்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு ஏறினார். 1 கொரிந்தியர் 15:26 வாசிக்கிறோம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை மரணத்தினாலே ஜெயித்தார். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரதேசி எங்க இருக்கு? இப்போ அதிகார மாற்றம் மட்டும் இல்ல, இடம் மாற்றமா இருக்கு. முன்ன அதிகாரம் யார் கையில் இருந்தது? பிசாசு கையில் இருந்தது. அவன் தான் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான். அதை அவர் உரிந்து கொண்டார். துரைத்தனங்களை உரிந்து கொண்டார். அவனை வெறுமையாக்கினார். அதிகாரங்கள் எல்லாத்தையும் உரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு, இப்போது இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு தாழ்விடங்களில், பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி, யோனா மீன் வயிற்றில் இருந்தது போல பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருந்து, அந்த 3 நாள் அவர் அங்கே இருக்கிற இடத்துல தான் சிலுவைக்கில் பக்கத்தில் மரித்த அந்த மனுஷனுடைய ஆவியும் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட அங்கே தான் இருந்திருக்கும். அங்கே இருந்து கொண்டு பிசாசோடு யுத்தம் பண்ணி அங்கிருந்து ஜெயித்து அவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு இப்போ அதிகார மாற்றம் மட்டுமல்ல, இடம் மாற்றம். பரதேசியே இப்போ கீழே இல்லை. ஆபிரகாம் சொன்ன கதை இப்போ இல்லை. உங்களுக்கு எங்களுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கு, தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்து இருக்கும் போது ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யனை பார்த்து அல்லது நரகத்து பிச்சைக்காரன் இடத்துல பார்த்து ஆபிரகாம் சொன்ன வார்த்தை இப்போ அப்படி இல்லை. இப்போ ஆபிரகாம், லாசரு, சாமுவேல், தாவீது அல்லது கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான் ஸ்தேவான், இப்போ எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அதை கூட ஒரு 3வது நபர் போல தான் அவர் சொல்றாரு, தன்னடக்கத்தோடு தாழ்மையோடு. அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். எங்க? 3ஆம் வானம் வரைக்கும். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம். பவுல் இந்த அனுபவம் எப்ப பெறுறாருன்னா, இதை எழுதுறதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு, பரிசுத்த ஆவியான் அருளப்பட்ட பிற்பாடு, சபை உருவானதற்கு பிற்பாடு, முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் மரித்த பிற்பாடு. அப்பனா இயேசு கிறிஸ்து அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவனை வெறுமையாக்கி, அவர் தாழ்விடங்களில் இறங்கி அவர் உன்னதத்திற்கு ஏறினார். அதிகார மாற்றம் வந்திருக்குது, இடம் மாற்றம் வந்திருக்கு. பரதேசி இப்ப கீழே இல்லை, மேலே போயிடுச்சு 3வது வானத்துக்கு. அந்த மனுஷர் பேசப்படாத வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை பேசுகிற அந்த பரதேசிக்குள், 3ஆம் வானத்தில் இருக்கிற பரதேசிக்குள் பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப பரதேசி இப்போ 3வது வானத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போய் அங்க இப்போ கர்த்தருக்குள் மரித்தவர்களை வைத்திருக்கிறார். இனிமேல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் 3ஆம் வானத்தில் பரதேசியில் இருக்கிறார்கள். இந்த சம்பவம், இந்த இடமாற்றம், இந்த அதிகார மாற்றம் ஏற்படாததுனால தான், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு இருந்ததுனால தான், பாதாளத்தின் திறவுகோள்களை அவன் வைத்திருந்ததுனால தான், சாமுவேலுடைய ஆவியை, பொல்லாத ஆவியை கொண்டு அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு பெண் எழும்பி வர செய்ய முடிந்தது. அதனால இந்த குழப்பம் தெளிந்திருக்கும். சாமுவேல் போன்ற ஒரு மனுஷனுடைய ஆவியை எப்படி ஒரு பிசாசின் ஆவியை கொண்டு சவுல் அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்தில் போய், எப்படி அந்த சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதியினுடைய ஆவியை பிசாசு எப்படி எழும்பி வர பண்ணினான்? இது சாத்தியமா? பைபிள் முரண்படுது. இல்ல, இது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன் நடந்த சம்பவம். அதிகாரம் அவன் கையில் இருந்தது. அதனால அவன் யாரையும் எழும்பி வர வைக்க முடியும். அவன் எழும்பி வர வச்சான். சாமுவேலே சொல்றாரு, 15வது வசனம், 1 சாமுவேல் 28:15,
சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன? பிசாசு மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். அவன் நினைச்சா யாரையும் எழும்பி வர வைக்க முடியும். அவனை கொண்டு என்னை எழுப்பி வர வச்சுட்டே. பரிதபிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை உயிர்த்து இயேசு கிறிஸ்து வென்றார். இனி பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. இதோ நான் உயிர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றாரு. மத்தேயு 28வது அதிகாரத்தினுடைய கடைசி வரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:18. பிசாசினிடத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அதனால பிரெஞ்சில் சொல்லுவாங்க, தெரேஸ் டு லிசியோ அப்படின்னு ஒரு அம்மா, கத்தோலிக்க திருச்சபையில் அவங்கள புனிதர், செயின்ட் என்று சொல்லுவாங்க. அந்த தெரேஸ் டு லிசியோ என்ற ஊரில் வாழ்ந்த அந்த தெரேஸ் அல்லது தெரேசா, அன்னை தெரேசா அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க ஒரு தெரேசா, லிசியோ என்ற ஊரில் வாழ்ந்த ஒரு தெரேசா. அவங்க சொன்ன ஒரு வாசகம், je ne meurs pas, j'entre dans la vie. நான் மரிப்பதில்லை. மரணத்தை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, நான் சாவதில்லை, நான் வாழ்வுக்குள் நுழைகிறேன். நான் அப்பதான் உண்மையான மெய் வாழ்வுக்குள் நுழைகிறேன். je ne meurs pas, I don't die, but I enter into life. j'entre dans la vie. மரணத்தை அவங்க அப்படி பார்த்தாங்க. இந்த ஒரு சின்ன புத்தகம், Prions avec nos défunts. Je suis la résurrection et la vie. Celui qui vient à moi, fût-il mort, vivra. அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கையேடு, மரித்து போனவர்களுக்காக, அந்த மரித்து போனவர்களுடைய குடும்பங்களுக்காக. மரித்து போனவர்கள் எங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய மரணத்தின் நினைவு நேரத்தில் அந்த குடும்பங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போறாங்க என்பதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் கத்தோலிக்க புஸ்தகத்தில் அவங்க வேற மாதிரி அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது சர்ச்சைக்குரியது, அது சத்தியத்துக்கு ஒவ்வாத கருத்து. அதை நான் இங்கே ஆமோதிக்கல, அதை ஏற்றுக்கொள்ளல. அந்த புத்தகத்தை உள்ள எல்லா கருத்தையும் வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா அது வெளிச்சமாக இல்லை, உண்மையாக இல்லை. ஆனால் அதில் அந்த புத்தகத்தினுடைய மேலே இந்த வாசகம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தெரேஸ் டு லிசியோ என்கிறவர்களுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு பார்வை என்ன, je ne meurs pas, j'entre dans la vie. இதை நாம் எந்த அளவு இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம்? நாம் உலகத்தாரை போல, மற்றவர்களை போல துக்கித்து அழாமல், அந்த வசனம் எங்கே வருது? தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் வருது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். பாருங்க, கீழேந்து எழுப்புவார். அவங்களுடைய மறுத்த சரீரம் உயிரோடு எழுந்திருக்கும், ஆனால் அவர்களை கொண்டு வருவார் மேல இருந்து. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, அவங்களுடைய சரீரம் இந்த பூமியிலிருந்து எழுந்திருக்கும். ஆனா அவங்க இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அவங்களுடைய ஆவி 3வது வானத்துல பரதேசில் இருக்கு. அவங்க சரீரம் மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு திரும்பி கீழே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், கண்டிச்சு திட்டி. 1 தெசலோனிக்கேயர் 4:13 சொல்லுது, அறிவில்லாதற்கு எனக்கு மனதில்லை. இதை பிடிச்சிக்கிட்டு அறிவில்லாதவர்களே இப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்களே, ஏன் தான் இப்படி துக்க வீடு மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறீங்க? இப்படி பேசுறது இல்லை, தேற்றுங்கள்.
அது முன்னாடி சொன்னது அது தியோரி, அது சத்தியம். அறிவில் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. என்ன அறிவு? வேத அறிவு, சத்திய அறிவு, தேவ அறிவு. இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கிறது எனக்கு மனதில்லை. அது சொல்லிட்டு 18வது வசனத்தின் கடைசி வரிதான் முக்கியம். தேற்றுங்கள், அவங்களுக்கு ஆறுதலாக பணிவன்போடு இரக்கத்தோடு தேற்றுங்க. அவங்களுடைய துக்கத்தில் அவங்கள விசாரித்து, அவங்க இப்போ புரிந்து கொள்ள முடியாத அன்பின் பிரிவில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு நாம் ஒரு ரெவல்யூஷனரியாக, ஒரு புரட்சியாளனாக துக்க வீட்டில் போயிட்டு அங்கே திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ளணும். காலம் பதில் சொல்லும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஆரம்பத்திலேயே தெளிவுள்ளவர்கள், சத்தியத்தை குறித்த தெளிவுள்ளவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தெளிவுள்ளவர்களும் கூட அந்த அன்பு வரும்போது, இயேசு கிறிஸ்துவ லாசருடைய மரணத்தின் போது கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார்னு எழுதியிருக்கு. அதனால இங்கே ஒரு பக்கம் மூளை அறிவு இருக்கு, வசனத்தை விசுவாசிக்கிறோம், வாயினால் அறிக்கை எடுக்கிறோம், இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஆனாலும் உணர்வுகள்னு ஒரு பக்கம் இருக்குது. அவங்களுக்கு பல்லு வலி வயிற்று வலி வந்தாதாங்க தெரியும். ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு வருகிற மரணத்தை நம்ம 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத ரொம்ப வீரியமாக வாசிச்சிருவோம். ஆனால் தனக்கு வரும்போது அது வீரியமாக வாசிக்க முடியாது. அதுக்கு தான் இங்கே விசுவாசத்தில் நாம் பலப்படணும். நம்முடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் இருக்கக்கூடாது, தேவனுடைய பலத்தில் இருக்கணும். தேவனுடைய பலம் ஏன்? நம்ம ரொம்ப பலவீனமானவங்க. வீட்டில் ஒரு சாவு செய்தி கேள்விப்பட்டால், துக்க செய்தி வந்தாதான் தெரியும். இது ஏதோ பேசுறது இல்லை. நம்முடைய விசுவாசம் பேச்சில் அல்ல, அது செயலில் இருக்கணும், கிரியையில் இருக்கணும். அதனால நாம் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிட்டோம்னா நம்முடைய பலன் குறுகினது. சோர்ந்து போகாமல், பலவீனப்பட்டு விடாமல், கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைய, கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்ப, யோபுவைப் போல தைரியமா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறத அந்நிய கண்கள் என் கண்களாலே காண்பேன் அப்படின்னு மோசையின் காலத்துக்கு முன்னமே, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னமே வாழ்ந்த ஒரு யோபுவால சொல்ல முடியுமானால், நம்முடைய விசுவாசம் எங்க இருக்கு? நம்முடைய விசுவாசத்தை மண்ணு மேல வச்சிருக்கிறோமா, கற்பாறையின் மீது கட்டி இருக்கிறோமா? இப்போதே நாம ஆயத்தப்படுவோம். தெரேஸ் de Lisieux சொன்ன மாதிரி, je ne meurs pas, j'entre dans la vie. நான் சாகல, நான் வாழ்வுக்குள்ள பிரவேசிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் இன் அதர் சைடு. எங்க ஊர்ல கஞ்சியில சமீபத்தில் ஒரு மருத்துவர் இறந்துட்டார். அவருக்காக மேரியில் வந்து பலர் நீங்கள் பூங்கொத்து மாலைகள் மலர்கள் வைக்கலாம், அவருடைய நினைவாக நீங்கள் அங்கே ஏதாவது நீங்கள் எழுத விரும்புனீங்கன்னா நீங்கள் எழுதிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே சொல்லியிருந்தாங்க. அதை வாசிக்கிறேன். Je suis juste de l'autre côté du chemin. நான் வழியினுடைய மறுபக்கத்தில் இருக்கிறேன், அவ்வளவுதான். La mort n'est rien. Je suis seulement passé dans la pièce à côté. Je suis moi, vous êtes vous. Ce que j'étais pour vous, je le suis toujours. Donnez-moi le nom que vous m'avez toujours donné. Parlez-moi comme vous l'avez toujours fait. N'employez pas un ton différent. Ne prenez pas un air solennel ou triste. Continuez à rire de ce qui nous faisait rire ensemble. Priez, souriez, pensez à moi, priez pour moi. Que mon nom soit prononcé à la maison comme il l'a toujours été, sans emphase d'aucune sorte, sans une trace d'ombre. La vie signifie tout ce qu'elle a toujours été. Le fil n'est pas coupé. Pourquoi serais-je hors de vos pensées? Simplement parce que je suis hors de votre vue. Je ne suis pas loin, juste de l'autre côté du chemin. Vous voyez, tout est bien. Je suis juste de l'autre côté du chemin. இது சமீபத்தில் எங்கள் ஊரில், ஃப்ரான்ஸில் கஞ்சின்ற ஊரில் ஒரு முஸ்லீம் டாக்டர் ஒருத்தர் இறந்துட்டார். அகமது அப்படின்ற ஒரு மருத்துவர் இறந்துட்டார். ஜெனரலிஸ்ட்டு தான். அவருக்காக எங்கள் ஊர் மேரியில் அவருடைய ஃபோட்டோ வச்சு மலர் அஞ்சலி, மக்கள் பேஷண்ட்ஸ் அவர்கிட்ட மருத்துவம் பார்த்துக்கிட்ட கடிதங்கள் எழுதலாம், அவங்களுடைய நினைவுகளை பதிவு செய்யலாம். அந்த புத்தகம் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். அதுக்குள்ளேயே 30 பக்கங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க அவ்வளோ அவரை பற்றி. அவருடைய அந்த ஃபோட்டோ, அங்கே இருந்த மலர் வளையங்கள், அந்த இடத்துல நான் இந்த கடிதம்
இந்த ஒரு புகைப்படத்தில் எழுதியிருக்கிறத நான் வாசித்தேன். இதை படம் எடுத்துட்டு வந்தேன். அழகான வரிகள். Je suis passé dans la pièce à côté. Je suis moi, vous êtes vous. Ce que j'étais pour vous, je le suis toujours. நான் உங்களுக்காக என்னவா இருந்தனோ அது என்னைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன். நான் நானாக இருக்கிறேன், நீங்கள் நீங்களாக இருக்கிறீங்க. நான் பக்கத்து அறைக்கு போயிருக்கிறேன் அல்லது வழியினுடைய மறுபக்கத்துக்கு போயிருக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கவிதை எழுதப்பட்டிருந்தது. இதை வாசிக்கும்போது இது வெறும் மரண சரீரத்திற்கான ஒரு வாசகம்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த செய்தியை நான் முடிக்கும் போது இன்னொரு வார்த்தையோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இது வெறும் சரீர மரணம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய மரணம். ஆதாம் ஏவாள்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இது புசிக்கும் நாளிலே சாவீர்கள். ஆதாம் செத்தது 900 வருஷம் கழிச்சு, 9 நூற்றாண்டு கழிச்சு செத்தார். ஆனால் புசிச்ச அந்த நாளே செத்துட்டாங்க. அது சரீரத்தில் இல்லை, ஆவியில். சரீர மரணத்தை குறித்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் மரித்தவர்களுடைய ஆவி எங்கு இருந்தது, எங்கு இருக்கிறது, அதிகார மாற்றம், இடம் மாற்றம், இதை நாம் விளங்கி கொண்டோம். அதிகாரமும் இடமும் வித்தியாசமாக இருந்ததுனால சாமுவேலுடைய மரித்து போன சாமுவேலுடைய ஆவியை பிசாசினுடைய ஆவியை கொண்டு எழும்பி வர செய்ய முடிந்தது. அதனால் சவுல் சாமுவேலுடைய ஆவியோடு பேச முடிந்தது என்பதை கற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போ இடம் மாற்றம், அதிகார மாற்றம் நடந்திருக்கு. இதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்பிக்கை இல்லாதவர்களை போல நாம் துக்கப்படக்கூடாது. நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவைகளிலே அன்பு பெரியது. ஆனால் அந்த 3 முக்கியமான பிரின்சிபல் வேல்யூஸ் என்ன? நம்பிக்கை இருக்குது நமக்கு. we have a living hope. நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்குது. பேதுரு அதை எழுதுறாரு அவருடைய கடிதத்தில். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு ஒரு ஆதாயம். டெத் இஸ் அ கெயின் ஃபார் மீ. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு. சாவையே ஒரு லாபமா நம்ம பார்க்கிற பார்வை ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள பார்வை. ஆனா ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தானது. அந்த ஆவிக்குரிய மரணம் ஏற்படாதபடிக்கு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடைய ஆண்டவர், மரணத்திற்கு அதிகாரியாக இப்பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு சரீர மரணத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது போல ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டு விடாதபடிக்கு கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையாக இருப்போம், கீழ்ப்படிவோம், அவரை பிரியப்படுத்துவோம். அப்பொழுது அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணலை, இருதயத்தில் தோன்றலை, அது நம்மளுடைய செவிகள்லையும் கேட்கலை. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறார். யோவான் 14வது அதிகாரம் நினைக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. முதல் வசனத்தில், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவின் வழியில், கிறிஸ்துவின் சத்தியத்தில், கிறிஸ்துவின் ஜீவனுக்குள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பிரவேசித்து விட்டார்கள். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற நாம் கிறிஸ்துவின் வழியில், கிறிஸ்துவின் சத்தியத்தில் நடந்தால்தான் கிறிஸ்துவின் ஜீவனில் பிரவேசிக்க முடியும். அதுதான் நித்திய ஜீவன். அந்த ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கிறிஸ்துவே நமக்கு வழியாய் இருப்பாராக. அவரே நமக்கு ஞானமும் சத்தியமுமாய் இருப்பாராக. ஜெபம் செய்யலாம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை உடையவரே, மரித்தீர் உண்மைதான், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய இந்த அதிகாரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உம்மிடத்தில் இருக்கிறது. பிசாசினுடைய அதிகாரத்தை நீர் உறிந்து கொண்டீர். ஆண்டவரே, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு ஏறிவிட்டீர்.
இப்பொழுது ஆபிரகாமும் லாசருவும் சாமுவேலும் கர்த்தருக்குள் மரித்த இரத்த சாட்சிகளும் பாதாளத்திற்கு பக்கத்துல ஒரு பெரிய பிளப்பு உண்டாகி தூரத்துல பரதேசியில கீழே அவங்க இல்லை, பூமியின் தாழ்விடங்கள் இல்லை, பூமியின் இருதயத்தில் இல்லை. ஆண்டவரே, அவர்கள் இப்பொழுது 3ஆம் வானத்தில் பரதேசியில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நம்பிக்கை, இந்த சத்தியம், இந்த ஜீவனுள்ள மார்க்கம், இந்த இடுக்கமான வழியை கண்டுபிடித்து இதன் வழியாய் பிரவேசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் ஆண்டவரே அன்றைக்கு விழித்து எழுந்திருப்பார்களே, நாங்கள் நித்திய ஜீவனுக்கு என்று விழித்து எழுந்திருக்க எங்களுடைய மரணம் அது ஒரு ஆதாயம். தெரேஸ் de Lisieux சொன்னது போல, je ne meurs pas, j'entre dans la vie, நான் வாழ்வுக்குள் பிரவேசிக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அந்த அம்மாவுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய மரணத்தையே, கடைசி சத்துரு, பரிதபிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம், அந்த மரணத்தை நீர் ஜெயித்து விட்டீர். அதற்கு முன்னதாக இருக்கிற எப்பேற்பட்ட சத்துருவானாலும் எதிர்ப்பானாலும் எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ள வைக்கிறவரான நீர் எங்கள் தேவனாய், எங்கள் கிறிஸ்துவாய், எங்கள் ஜீவனாய் இருக்கிறீர். பிசாசு வெள்ளம் போல் வரும்போது நீர் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுகிறீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும். இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்கும்போது, பேசும்போது, அந்த ஒரு காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் லேசான உபத்திரவம். மரணத்தையே ஆண்டவர் ஜெயித்துட்டாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது ஒரு சாதாரண லேசான உபத்திரவம். இப்படி பாடுகளை, பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு கண்கள், தைரியம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். அந்த தைரியத்தை தாரும். எங்கள் சரீரத்தில் வியாதி உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the weak say I'm strong. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால், கிறிஸ்துவனுடைய பலன் எங்களிடத்திலே விளங்கும்படிக்கு எங்களுடைய பலவீனத்தில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனத்தில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாங்கள் திடன் கொள்ள நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். இந்த நம்பிக்கையிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இன்னும் உம்முடைய வழியில், உம்முடைய சத்தியத்தில் நடந்து உம்முடைய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்வை எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, அதனால் நீங்க துக்கமுகமாய் பார்க்கிறது, வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன என்று தூதர்கள் அன்றைக்கு உங்களுடைய சீஷர் இடத்துல கேட்டது போல, ஆண்டவரே, நாங்கள் துக்கமுகமாய் இல்லாமல் எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிற விசுவாசத்தோடு மற்றவர்களை தேற்ற, ஆறுதல் படுத்த, துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீர் ஆறுதலாய் இருப்பீராக, புது பலன் தருவீராக, உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதாக. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போக மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தர் பலன் இல்லாதவனுக்கு பலன் அளிக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிறவர். ஆண்டவர், இந்த நேரத்தில் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, தங்களுடைய அன்பானவர்கள் இழந்ததுனால துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, அந்த துக்கம் நீங்கட்டும். அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மைதான், ஆனால் நீர் உயிரோடு எழுந்தீர். அந்த உயிர்த்தெழுதலில் நாங்கள் பங்கு பெறப் போகிறோம் என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த சந்தோஷம் வெறும் கக்கன் பேக்கு மாதிரி சிரிக்கிற சந்தோஷம் இல்லை, இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். The joy produced by the Holy Spirit எங்களுக்குள் உண்டாகட்டும். நாளை தினத்தை குறித்த கவலைகள் எங்களை விட்டு போகட்டும். கடந்த காலத்தை குறித்த பயங்கள் எங்களை விட்டு போகட்டும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே எங்களுடைய பலன். அந்த சந்தோஷமாக இருக்க மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சிறையில் இருந்து கொண்டு பவுல் சொன்னது போல அந்த சந்தோஷத்தை நாளிகளை நிரப்பும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு புது பலன், புது மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகட்டும். தெய்வீக அமைதி, ஆற்றல், அந்த சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் அதை செய்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள். ஆண்டவரே, இந்த விதமான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வேதத்தை பகுத்து போதிக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை, இளைப்பாறுதல் எங்களுக்கு நீர் தருகிறீர். இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்காக கடவுது. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். உம்முடைய வேதத்தை முத்தமிடுகிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வேதத்தை கற்றுக்கொண்டோம்.
நேசிக்கிறோம். அதனால் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இறை அமைதி, சமாதானம் இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அன்பு, சந்தோஷம், சமாதானம் எங்களுக்குள் உண்டாகட்டும். அந்த கனி எங்களுக்குள் உண்டாகட்டும். பயம் நீங்கி ஆறுதலோடு சமாதானத்தோடு கர்த்தருடைய வார்த்தை சுகப்படுத்துவது, அவருடைய வசனத்தை அனுப்பி நீர் குணப்படுத்துவதற்காக நன்றி. இப்பேற்பட்ட காயத்தை மாற்றும் மனுஷருடைய வார்த்தைகள் பட்டயத்தை போல, ஈட்டியை போல, ஆண்டவரே ஒரு சவுக்கை போல இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு காயங்களையும் ஆற்றக்கூடியது. அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆளட்டும். லெட் யுவர் பீஸ் ரூல் அவர் ஹார்ட்ஸ் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் கிருபை பெருகட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்தி உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் எங்கள் ஆவியோடும் கூட இருப்பதாக. ஆமென்.